வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா கல்லணை, கரிகால சோழனோட கல்லணை வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு தவிர்க்கவே முடியாத ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லணை. அது வந்து கரிகால சோழனால் கட்டப்பட்டது. தலைவனை பாருங்கள் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே வந்து பிரமிப்பாகவும் அழகாகவும் சூப்பராக வடிவமைச்சிருப்பாங்க. அதேமாதிரி மணிமண்டபம் உள்ளே போய் பார்த்தனாலும் செம சூப்பராக இருக்கும். இந்த இடத்த பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு போனாலே நம்ம மனசுக்குள்ளே ஒரு அருமையான ஒரு வைப்பு கிடைக்கும். இதுதான் வந்து கல்லணை அணை. பார்த்திங்கன்னா வந்து 3 சைடு நமக்கு இருக்கும். பார்க்கும் பொழுதே ரொம்ப அழகாக இருக்கும். தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இப்போ தண்ணி வரல, அதனால் தண்ணி கம்மியாக வருது. ஸோ அந்த தண்ணிலையும் பார்த்திங்கன்னா சுற்றுலா வர்றவங்கலாம் வந்து குளிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். தண்ணி நிறைய வந்ததுன்னா பார்க்குறதுக்கு ரம்யமாகவும் செம அழகாகவும் இருக்கும். இருந்தாலும் ஒரு சூப்பரான விஷயம். அந்த தெரிகிறது தான் வந்து மணிமண்டபம். பார்த்திங்கன்னா அது வந்து முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தபோது கட்டினது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தஞ்சாவூர்லேருந்து திருச்சி எப்படி போனோம்னா திருவையாறு வழியாக போனோம் அப்படின்னா திருவையாறில் பார்த்திங்கன்னா வந்து இந்த காவிரி ஆறு சூப்பராக இருக்கும். அதை தாண்டி பூண்டி மாதா கோயில் அந்த வழியில் இருக்கும். அது ஒரு சுற்றுலாத்தலம். அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா கல்லணை. இதெல்லாம் தாண்டி திருச்சிக்கு போகலாம். இந்த வழியாகவும் போகலாம். பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருக்கும். இந்த ரோட்டில் உள்ளே போனாலே வந்து நமக்கு வந்து 2 சைட்லேயும் மரம் நிறைய இருக்கும். அதேமாதிரி கூலிங்காக இருக்கும். ஸோ வந்து பார்க்குறதுக்கே ரம்யமாக அழகாக இருக்கும். இப்போ போனாலும் வந்து பசுமையாக தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து நம்மளோட டெல்டா மாவட்டங்களில் ஒரு தவிர்க்க முடியாத டெல்டா விவசாயிகளுக்கு தவிர்க்க முடியாத ஒரு அணை அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்லணை ரொம்ப ரொம்ப முக்கியமாக. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களுக்கு தண்ணி போகும். கிட்டத்தட்ட வந்து நிறைய ஏக்கர் வந்து நெல் சாகுபடி இந்த கல்லணை மூலமாக எல்லாருக்கும் கிடைக்கிது. ஸோ நம்ம எல்லாத்தையும் தாண்டி இது வந்து நம்ம வணங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய இடம். இது உண்மையிலேயே நம்மளோட கரிகால சோழன் கட்டின இந்த அணை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். நேராக போய் பார்த்திங்கன்னா தான் அது நமக்கு தெரியும். அந்த 3 வியூவும் பார்க்கும்போது செம சூப்பராக இருக்கும். 3ஐயும் ஒன்றா காட்ட முடியல. ட்ரோன் இருந்துன்னா ஃபுல்லாக காமிச்சிருக்கலாம். ஸோ இல்லை, இருந்தாலும் வந்து இந்த மாதிரி காட்டியிருக்கேன். வாய்ப்பு இருக்கிற நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக போய்ட்டு வாங்க. கரிகால சோழன் மணிமண்டபத்தையும் மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. அங்கே போய் பார்த்திங்கன்னா அவரோட வரலாறு வந்து ஃபுல்லாக போட்டிருக்கும். டைம் எடுத்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் இருந்து கூட படிச்சுட்டு வரலாம். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிற நீங்கள் மறக்காமல் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. எல்லாமே வந்து நம்ம ஃப்ரீ தான் இங்கே. அதனால் எந்தவித செலவும் இல்லாமல் போகிற செலவு மட்டும்தான் இருக்கும். போயிட்டு ஜாலியாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர அளவுக்கு செம சூப்பரான ஒரு இடம். மறக்காமல் போயிட்டு வாங்க. தஞ்சாவூர்லேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 அல்லது 40 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். மறக்காமல் கொண்டு பார்த்துட்டு வாங்க. நன்றி நன்றி நன்றி. நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பயும் போல் நமக்கு ஆதரவு கொடுங்க. என்னால் முடிஞ்ச வீடியோ நான் போட்டுகிட்டே இருக்கேன், ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி. நம்ம தலைவர் கரிகால சோழன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். மறக்காமல் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.